என் தங்க பிள்ளையே, எத்தனையோ தடைகள் இதை கேட்பதற்கு வந்தாலும் அத்தனையும் தாண்டி நீ கேட்டுவிடு. உன் அன்புக்கும் பக்திக்கும் உனக்கான ஒன்றை உன் கையில் கொடுப்பதற்கு வந்திருக்கும் போது உனக்கான விடியலையும் உன் உயிரையும் தவற விட்டு விடாதே. என் பிள்ளையே, உன் வாழ்க்கை துணையை உன்னிடத்தில் சேர்க்க வந்திருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கை என் முன்னே சரிந்து கொண்டிருக்கின்றதோ என்று எண்ணிக்கொள்ளாதே. என் முன்னே இருந்து கொண்டிருக்கும் விளக்கைப் போல ஜொலிக்கத்தான் போகிறது. தாமதமான விஷயத்தை எல்லாம் தரமானதாக மாற்றுவதற்கு இந்த வாராகி நான் வந்து விட்டேன். நீ நினைத்த காரியம் நினைத்த மாதிரி தான் நடக்கப் போகிறது. உன் மனதில் நீ என்ன நினைக்கின்றாய்? உன் உயிரினும் மேலான உறவு நம்மை பற்றி என்ன நினைக்கிறாரோ ஏது நினைக்கிறாரோ என்ற உண்மை தெரிந்தால்தானே தாயே என் வாழ்க்கை வளமாக இருக்கும் என்று சிந்திக்காதே. உன்னை தைரியமாக நானே வழிநடத்தும் போது, நீ எந்த குற்றமும் குறையும் செய்யாத போது அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நீ ஏன் சிந்திக்கிறாய்? நீ நல்லதாக யோசிக்கும் போது, உன் எண்ணமும் செயலும் லட்சியத்தை நோக்கி பயணிக்கும் போது, உன் சிந்தனைகள் தெளிவாக இருக்கும்போது, எந்த குற்றமும் செய்யாமல் நீ இருக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கை நல்லதாகவும் உன்னை பற்றி நல்விதமாகத்தான் அவர் சிந்தித்து கொண்டிருக்கின்றார். நீ எதை பற்றியும் ஆழ்ந்த சிந்தனைகளோடு சிந்தித்து கொண்டே உன் லட்சியத்தை கோட்டை விடாதே என்றுதான் சொல்கிறேன். இது இப்படித்தான் இந்த நேரத்தில் நடந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் ஒரு விஷயத்தை இந்த வாராகி நிஜமாக்க வந்து விட்டேன் என் செல்லமே. நீ முயற்சியை மட்டும் செய்து கொண்டே இருக்கின்றார். ஆனால் நான் எதிர்பார்த்த பொக்கிஷம் ஒன்றும் என் கைகளில் வந்து சேரவில்லையோ, எப்பொழுது வரப்போகிறது என்று நினைத்து கொள்ளாதே. தோல்விகளை கண்டு முடங்கி விடாதே. எதிரிகளை கண்டு அஞ்சி விடாதே. உன் எண்ணத்தாலும் செயலாலும் நீ என்னை நெருங்கி கொண்டு இருக்கும்போது, உன் மனதுக்குள் தூய்மையான எண்ணத்தை செயல்படுத்தும் போது உன்னை நல்லதாகத்தான் அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். உன் உயிரானவர் செய்கின்ற செயல் உன்னை காயப்படுத்தி விடுமோ என்று எண்ணிக்கொள்ளாதே. நீ எப்படி இருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். என் பிள்ளைகள் நல்வுள்ளம் எனக்கு மட்டும்தான் புரியும். அந்த நல்வுள்ளத்தையும் செயலையும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்குத்தான் சில விளையாட்டுக்களை நான் விளையாடி கொண்டு இருந்தேன். இந்த விளையாட்டின் முடிவிலே இப்பொழுது நீதான் வெற்றி பெற்றிருக்கிறாய். யார் புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டாரோ, யார் எனக்கான விஷயத்தில் எனக்கு தெளிவான விடையை கொடுக்க முடியவில்லையோ என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். அத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக இந்த வாராகியே உன் கண்முன்னே நின்று கொண்டு உனக்கான வெற்றியை கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். நீ மனதில் சிறிதளவேனும் காயத்தை வளர்த்து கொள்ளாதே. கஷ்டத்தை வைத்து கொள்ளாதே. கண்ணீரோடு அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்று நான் அறிந்துவிட்ட பிறகும், உன் அன்பால் நான் திக்குமுக்காடி போன பிறகும் நான் உன்னை அங்கு விட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் தங்கமே, உன் மனதில் நீ யாருக்கும் எந்த அளவுக்கும் துரோகத்தை நினைக்கவே இல்லை என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்பொழுது உனக்கான வெற்றியை தருவதற்கு இந்த வாராகி இருக்கும்போது நீ எதற்குமே மனம் தளராதே. நீ நன்மையை செய்து கொண்டு இருக்கும்போது உன் மனதில் நான் உனக்கான விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் நிலையாக இருந்து கொள். எதை எப்படி செய்தால் உனக்கான வெற்றி கிடைக்கும் என்ற குழப்பத்தில் தானே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். அதன் பிறகும் எதற்காக தங்கமே சற்றும் சிந்தித்து கொண்டே இருக்கின்றாய்? நீ நினைத்ததை நினைத்த மாதிரியே
அங்கு செயல்படுத்துவதற்கு என்ன வழிகள் உண்டோ அத்தனையும் செயல்படுத்தி கொண்டே இரு. ஒன்னருகில் கெட்டவர்களை நெருங்க விட்டு விடுவேனோ நான் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் அவமானத்தையும் சந்தித்து விடுவேனோ என்ற எதிர்மறை எண்ணத்தை வளர்த்து கொள்ளாதே. எது வந்தாலும் இந்த தாயை தாண்டிதானே உன்னிடத்தில் வந்து சேர முடியும். அப்படி இருக்கும்போது உன்னருகில் நான் உனக்கு துணையாக உன் மனதில் தீபமாக சுடர்விட்டு எரிந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நல்லதை மட்டுமே நான் உன் கையில் கொடுப்பேன். உனக்கு ஏதாவது தீமையை ஏற்க நேர்ந்தால் அதை என் தலையிலே ஏற்க நான் துணிந்து விட்டேன். அதன் பிறகும் சற்றும் சிந்திக்காதே. யார் ஒருவர் உனக்கு கெடுதல் நினைத்தாலும் சரி, அவர்களை அடையாளப்படுத்தி தான் தருகிறேன். ஆனால் நீயோ அவர்களிடம் சரிக்கு சரியாக நின்று கொண்டு சண்டையிடாதே. சற்று மௌனமாக இருந்து அவர்களிடம் இருந்து விலகிவிடு. நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். இந்த தாய் இப்படியே தான் சொல்லி கொண்டு இருக்கின்றாள். எப்படி என்னை அங்கு விழ வைப்பதற்கு ஒரு கூட்டம் கூடிக்கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தானே தெரியும் என்று நீ அதை பற்றி கவலைப்படாதே. என் பிள்ளையே, அதற்கு நான் ஒரு பொழுதும் இடம் கொடுக்கவே மாட்டேன். அவர்களின் கண்ணுக்கு முன்னால் நீ சரிந்து விழுவது போல் அங்கு தோன்றிக் கொண்டு இருக்கலாம். அவர்களோ எப்படி என்ன நினைத்தார்கள் தெரியுமா? நீ எங்கே வளர்ந்து விடுவாயோ என்றுதான் அஞ்சி கொண்டு ஏதேதோ தவறான எண்ணத்தோடு அங்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளை நான் வளர்ச்சியின் பாதைக்கு அழைத்து சென்று உன் உயிரானவர்களையும் உன் கரம் பற்றி தருவதற்கு இந்த தாய் வந்து இருக்கும்போது நீ மனம் தளர்ந்தே விடாதே. என் பிள்ளையே, கொஞ்சம் சிந்தித்து செயல்படு. என் கண்ணின் மணியே, இந்த நிலையும் உன் வாழ்வில் மாறத்தான் போகிறது. நீ உரிமை இல்லாத இடத்திலும், உன்னை வெறுக்கின்ற இடத்திலும், நீ மதிக்கப்படாத எந்த இடத்திலும் நீ யாரென்று நிரூபிப்பதற்கு ஏன் போராடி கொண்டு இருக்கின்றாய்? உன்னை அங்கு எப்படியெல்லாம் தாழ்த்தி கொள்ள முடியுமோ அப்படியெல்லாம் தாழ்த்தி கொள்வதற்குத்தான் உன்னை சுற்றி அவர்கள் நெருங்கி வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் அடையாளம் தெரிந்துவிட்ட பிறகும் என் கண்ணே, நீ உண்மையாக அவர்களுக்கு இருந்து நீ நேர்மையின் வழியில் செய்து கொண்டிருக்கின்றாய். நீ நேர்மையின் வழியில் செல்வது சரிதான். ஆனால் அவர்களிடம் போய் நான் நல்லவர்தான் என்று சொல்லி கொண்டு உன்னையே நீ நிரூபிக்க முயற்சி செய்யாதே. அதற்கு மாறாக உன் எண்ணத்தாலும் செயலாலும் நீ செயல்பட்டு கொண்டே இரு. அவர்கள் உன் முயற்சியை தடுப்பதற்குத்தான் இத்தனை வழிகளையும் தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். எப்படியாவது உன் முயற்சியை உன்னிடத்தில் இருந்து பிரித்து விட்டால், உன் நம்பிக்கையை உன்னிடத்திலிருந்து இழக்கச் செய்து விட்டால், உன் வெற்றியை தடுத்து விடலாம் என்று தவறான கணக்கை போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை உண்மையாகவே நீ அமைதியுன் கடந்து செல். அதுவே அவர்களுக்கு மிகப்பெரிய பதிலடியாக இருக்கும். உன் வெற்றிதானே அவர்களுக்கான பொக்கிஷமாக மாறப்போகிறது. எப்படி தெரியுமா? நீ ஜெயிக்கவே கூடாது என்று தானே எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். உன் உறவிடம் நீ சேரவே கூடாது என்று தானே நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். அத்தனை நினைவுகளையும் நான் ஒரு வழிபடுத்தாமல் போவதே கிடையாது. எது உனக்கு நடக்கக்கூடாது என்று சொன்னார்களோ, எது உனக்கு நடக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அத்தனைக்கும் பதில் சொல்லும் விதமாக உனக்கு நல்ல காரியத்தையும் சுப காரியத்தையும் நடத்துவதற்கு இந்த வாராகி தாய் நானே வந்து விட்டேன். மனமிறங்கி ஓடோடி வந்து இருக்கும் என்னை நீ இழந்து விடாதே என் பிள்ளையே. நான் சொல்கின்ற காரியத்தை மட்டுமே சற்றென்ன உன் காதில் வாங்கி கொண்டு நீ கவனமாக அதை செய்து கொண்டே இரு. சில சமயத்தில் என்னை நீ நன்கு
ஆரவாரத்தோடு வழிபட்டு நான் சொல்கின்ற செயலையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றாய். இன்னும் சில சமயத்தில் இந்த தாய் என்ன சொல்வது, இது தவறாகத்தான் இருக்கும் என்று சொல்வது நான் என்று தெரிந்துவிட்ட பிறகும் அறிந்துவிட்ட பிறகும் நீ அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விடுகிறாய். அதைத்தான் வேண்டாம் என்று சொல்கிறேன். வீணாக சந்தேகப்பட்டு உன் வாழ்க்கையை தொலைத்து விடாதே என் தங்கமே. யாருக்கு எப்படி உண்மையாக இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு நீ உண்மையாகவே இருந்து உன் செயல்களை செயல்படுத்தி கொண்டே இரு. மீதியை இந்த வாராகி தாய் நான் பார்த்து கொள்கிறேன். வெற்றியின் பக்கம் நீ இருக்கும்போது நீ இதற்கும் கலங்காதே. நல்லதுதான் உனக்கு நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.